ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபைட் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு மெமரி அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஸ்மால் ஆர்குமெண்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த இடத்துல ஈகோ கிரியேட் ஆயிருக்கும், டோன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிருக்கும், மிகப்பெரிய ஒரு கேப் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து உருவாகிருக்கும். ஆக்சுவலாக அங்கே சண்டை வர்றது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளவும் ஃபைட் வரும்போது நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல தான் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு தவறுதலான வேர்ட்ஸ் கூட வருஷக்கணக்காக அந்த இடத்துல ஸ்டே ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மேரேஜ் அப்படின்னா என்ன, ரெண்டு பேருமே ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நான் தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் ஈகோ அப்படிங்கிறது கிராஸ் ஆச்சு அப்படின்னா அழகான ரிலேஷன்ஷிப் கூட அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாயில் ஆகி எண்ட் ஆகிடும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது எப்படி ரொம்ப மெச்சூராக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சண்டை வர்றது நார்மலாக இல்லை ப்ராப்ளமா? ஆக்சுவலாக சண்டை வர்றது நார்மல் தான். அது ப்ராப்ளமாக பார்க்குறது நம்மளுடைய மைண்ட் செட். இது எதனால் வரும் அப்படின்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டு பேருக்குமே பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தாட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும். அந்த மாதிரி எதிர்பார்க்கும்போது சில நேரத்தில் ஒரே நேர்கோட்டில் அது இருக்காது. அந்த மாதிரி டைமிங்கில் தான் சின்ன சின்னதாக பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அதாவது உங்கள் ஒய்ஃப் வந்து குக் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பர்சன் சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து குறையாக பார்க்கும்போது எம்எல் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க, திணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண் நினைச்சாங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்ளமாக வந்து தெரிய ஆரம்பிக்கும். இல்லை, என்னுடைய மிஸ்டேக்கை சொல்கிறாங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் என்னுடைய குக்கிங் நல்லாயிருக்கும், என்னுடைய ரிலேஷன்ஷிப்பும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது ப்ராப்ளமே கிடையாது, அது நார்மலாக இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு ஆணுக்கும். ஒரு ஆண் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து குறை சொல்கிற மாதிரியும் அவங்கள வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தாட் எடுத்துக்காம அது ஒரு அட்வைஸாக எடுத்துக்கிட்டு ஒரு சேஞ்சஸாக எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது ப்ராப்ளமாக தெரியாது, அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப தூரத்துக்கு வந்து அழகாக கொண்டு போகும். அதை நம்ம எடுத்துக்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்குது. அது ப்ராப்ளமாக மாறுறதும் நார்மலாக இருக்கிறதும் கப்பல்ஸ் எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அடிக்கடி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எதுவுமே குறையாக பார்க்காதீங்க, அது உங்களுடைய சேஞ்சஸாக பார்க்க ஆரம்பிங்க. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி ரொம்ப சின்னதாக தெரியும். செகண்ட் பாயிண்ட், ஃபைட்டுக்கு மெயின் ரீசன் என்ன? ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஏன் உள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். கம்யூனிகேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க, ரெஸ்பெக்ட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க, அன்பு காட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் எந்த ரிலேஷன்ஷிப்பில் மிஸ் ஆகுதோ அந்த மாதிரி இடத்துல தான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுடைய பார்ட்னர் கூட நீங்கள் எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்ட்டாக பக்கத்தில் இருந்தால் கூட எதையாவது ஒரு காரணம் வச்சு உங்ககிட்ட சண்டை போடுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா சண்டை போட்டாவது உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்டாக இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்போ ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னா ஒருத்தர் நிறைய பேசும்போது, அதாவது புரிதல் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள வந்து கிரியேட் ஆகும்போது. ஒரு சில ஆணோ ஒரு பெண்ணோ நினைப்பாங்க என்னுடைய காதல் எல்லாமே மனசுக்குள்ளவே இருக்குது, அது எனக்கு கொட்ட தெரியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உள்ள நீங்கள் எவ்வளோ தான் வச்சுக்கிட்டு இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குற அளவுக்கு உங்கள் கடவுள் கிடையாது. நீங்கள் சில விஷயத்தை சில இடத்துல ஷோ பண்ணால் மட்டும்தான் தனக்காக இப்படி இருக்காங்களா, என்ன எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எப்பெல்லாம் கிரியேட் ஆகுதோ அப்போ தான் ஒரு நல்ல பாண்டிங் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். எப்போ நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகுதோ அந்த மாதிரி டைமிங்கில் தான் அது பிரச்சனை பெருசாக வெடிக்கிறதா இருந்தாலும் சரி ரொம்ப ஸ்மூத்தாக வந்து மூவ் ஆன் பண்ணும். இப்படி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக மாறும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பெரிய காரணமெல்லாம் எதுவுமே இருக்காது, ஆனால் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா பெருசாக அவங்க எதிர்பார்க்கறது அந்த இடத்துல கிடைக்காம இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசி பாருங்க, கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணி பாருங்க, உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகும். அதே மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாக அந்த இடத்துல ஷோ ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தேர்ட் பாயிண்ட், இமீடியட் ரியாக்ஷன் வந்து பண்ணக்கூடாத வார்த்தைகள். ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஃபைட் அப்படிங்கிறது வரதான் செய்யும். எப்பவுமே ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ரெண்டு பேருமே ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு ஆணும் வந்து அதிகமாக பேசக்கூடியவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு பெண் வந்து அதிகமாக பேசக்கூடியவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துல உங்களை பற்றி ஒரு விஷயம் வந்து பேசுகிறாங்க, ஃபைட்டில் ஒரு விஷயத்தை வந்து வார்த்தைகளை விடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல டக்கு நம்ம சொல்லக்கூடாத ரியாக்ட் பண்ணக்கூடாத வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நீ சுத்தமாக வேல்யூ இல்லாத ஒரு பர்சன், உனக்கு ஒன்றுமே தெரியாது, உன்னுடைய ஃபேமிலி இந்த மாதிரி தான், உனக்கு நீ இப்படி உன்னுடைய கேரக்டர் இந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எப்படி ட்ரிகர் ஆகும் அப்படின்னா, பொதுவாகவே யாருமே அவங்களுடைய கேரக்டரை பற்றியோ இல்லை அவங்களுடைய ஸ்ட்ரென்த் பற்றியோ நம்ம வந்து டைரெக்டாக பேசும்போது ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் அவங்களுக்கும் மீறின கண்ட்ரோல் இல்லாத சில வார்த்தைகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிப்பாங்க. பொதுவாகவே யார் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப மெச்சூரிட்டான ஒரு பர்சனாக இருப்பீங்க, ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களால் வந்து வார்த்தைகள் யூஸ் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணுவீங்க. பட் அந்த மாதிரி பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிமிட்டுக்கு மீறின சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ணது, நீங்கள் பேசினது ஒரு வார்த்தைகள் இருக்கும், ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தைகள் அப்படிங்கிறது
10 இருக்கும். அந்த 10 வார்த்தைகள் எல்லாமே உங்களை டோட்டலாக டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து போயிட்டு வரும்போது எப்பவுமே டைரெக்டாக வந்து அவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி, டைரெக்டாக வந்து அவங்களை டேமேஜ் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகளை நீங்கள் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஃபைட் அப்படிங்கிறது வளர்ச்சி ஆகாமல் இருக்கும். ஸோ பேசுனீங்க அப்படின்னா அந்த சண்டை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல ஸ்பாயில் ஆக போகிறது ரொம்ப மெச்சூராக இருக்கிற ஒரு பர்சன் மட்டும்தான் நிறைய டேமேஜ் ஆகுவாங்க. 4th பாயிண்ட், ஈகோ விஸ் லவ். இதில் வந்து யார் வின் பண்ணக்கூடாது? ஆக்சுவலாக லவ் அப்படிங்கிற ஒரு தாட்டில் பார்க்குறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, என்னுடைய பார்ட்னரும் காயப்படக்கூடாது, அதே மாதிரி என்னுடைய ரிலேஷன்ஷிப்பும் வந்து கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய தாட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே ரொம்ப சேஃபாக வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அழகான ரிலேஷன்ஷிப்பை எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இதுவே ஈகோ திங்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னையே டேமேஜ் பண்ணிட்டாங்களா, என்னையே வந்து குறை சொல்லிட்டாங்களா, இவங்களை எப்படியாவது நான் அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய தாட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பெருசாக முன்னாடி என்ன நடக்க போகுது, பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பெருசாக யோசிக்க மாட்டாங்க. அந்த கோவத்தில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய தாட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இதால் டேமேஜ் ஆக போகிறது இவங்க மட்டும் கிடையாது, அவங்க அதிகமாக நேசித்த ஒரு பர்சன் தான். ஸோ அந்த ஈகோ என்ன பண்ணும் அப்படின்னா 2 பேரும் வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல லவ் தான் ஜெயிக்கணும் இல்லை ஈகோ தான் ஜெயிக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டுமே ராங். இந்த இடத்துல லவ் ஜெயிச்சாலும் ஈகோவில் இருக்கிறவங்க என்னையே வந்து ஜெயிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஈகோ கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஒருவேளை ஈகோ ஜெயிச்சிருச்சு அப்படின்னா நான் எந்த அளவுக்கு லவ் கொடுத்தாலும் நான் தோத்து போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப டவுனாக வந்து ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல யார் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும் அப்படின்னா 2 பேருக்கும் இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். எப்பவுமே ரிலேஷன்ஷிப்பில் நான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கும் சரி அடுத்தவங்களுக்கும் சரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 5th பாயிண்ட், ஃபைட்டில் எப்படி ரெஸ்பெக்ட் வந்து சேவ் பண்ணுறது? நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். என்னை கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருக்கேன், ஆனால் ஒரு சண்டை வரும்போது என்னையும் கண்ட்ரோலை மீறி நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறேன். அந்த இடத்துல என்னுடைய ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது டோட்டலாக போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்ணோ ஒரு ஆணும் வந்து பேசுகிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரி, எப்படி ஃபைட்டில் வந்து ரெஸ்பெக்டை சேவ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஒரு சண்டை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது எதனால் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த சண்டை எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ரிப்பீட் வந்து பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்மளுடைய ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது டோட்டலாக கம்மியாக ஆரம்பிக்கும். எப்பவுமே ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கம்யூனிகேஷன் அது ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்போது பேசும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பில்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு சண்டை நடக்கும்போது கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல 2 பேருடைய ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது காலியாக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல தான் வந்து மிகப்பெரிய விஷயங்களை பேச ஆரம்பிப்போம். அதாவது ரொம்ப சீக்ரெட்டான சில விஷயங்களை வந்து சொல்லி டேமேஜ் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிப்போம். வார்த்தைகள் அப்படிங்கிறது நிறைய பேர் கொல்லும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி டைமிங்கில் உங்களுடைய ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது காலியாகாமல் இருக்கணும் அப்படின்னா சிம்பிள், சைலண்ட்டாக உங்களுடைய மவுத்துக்கு பூட்டு போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு யார் உங்ககிட்ட அதிகமாக சண்டை போட்டாங்களோ அந்த பர்சனே வந்து சரி உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காமாக மூவ் பண்ணுவாங்க. அந்த டைமிங் தான் சரியான டைம் அந்த பர்சன் கிட்ட நீங்கள் பேசுறதுக்கு. அது வரைக்கும் நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பெக்ட்டும் சேஃபாக இருக்கும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப சேஃபாக இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் உடஞ்சு போகும், உங்களுடைய ரெஸ்பெக்ட்டும் காலியாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 6th பாயிண்ட், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பிரச்சனை வந்து எப்பவுமே பப்ளிக்கில் ஷோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் உங்களுக்குள்ள வரவே கூடாது. இது எந்த மாதிரி பண்ணும் அப்படின்னா உங்களுடைய பார்ட்னருடைய மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ என்னை பற்றி ரொம்ப ரெஸ்பெக்ட் இல்லாமல் பப்ளிக்கில் வந்து ஷோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அது ஒரு மார்க் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பார்க்குறவங்களுடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்காது. உங்களை பற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக வேறு இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. காசிப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதால் கூட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அது எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி 4 செவத்துக்குள்ளவும் உங்களுக்குள்ளவும் நீங்கள் சரியாக பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து தீர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய பிரச்சனையை வந்து தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு 3rd பர்சன் கிட்ட போய் உங்களுடைய விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே சில நேரத்தில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து கொல்லும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நான் தான் பேசி தீர்த்தணும், எதுவாக இருந்தாலும் நான் தான் சரிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தாட் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆச்சு அப்படின்னா அப்போவே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பிரச்சனையை இன்னொருத்தன் சால்வ் பண்ண வேண்டிய இடத்துல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்போவே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது ஏன் வருது? ஒரு ஆணுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இல்லை ஒரு பெண்ணுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடலாம். இது தெரியாமல் தான் நிறைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகான ரிலேஷன்ஷிப் கூட அதை ஃபைட் பண்ணி அதோடைய வேல்யூ அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் இதில் ஆணுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது உடனே வந்து சால்வ் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆண் அப்படிங்கிறவன் யோசிக்க ஆரம்பிப்பான். எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் ஆண் அப்படிங்கிறவங்க வாய்ஸ் அப்படிங்கிறது ரைஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் டிலே பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பட் இதுவே பெண் அப்படிங்கிறவங்க எந்த மாதிரி அப்படின்னா எதுவாக இருந்தாலும் சரி அது பேசினா தான் தீரும்,
சைலண்ட்டாக இருந்தால் அது தீரவே தீராது. அதை நான் பேசி தான் என்னால் வந்து சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் அப்படிங்கிறது பெண்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு டைம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பெண்கள் அப்படிங்கிறவங்க நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசி தான் அதை சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் நம்புறதுனால தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பெண் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஆண் வந்து ஈக்குவலாக பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது வந்து ஆர்குமெண்ட்டாக மாற ஆரம்பிக்கும். அழகான ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ஸ்மூத்தாக முடிகிற அந்த பிரச்சனை கூட அது ஆர்குமெண்ட்டாக மாறும்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல பெண்ணுடைய மைண்ட் செட் அவங்க பேசுவாங்க, அந்த இடத்துல அவங்க பேசி தான் தீர்ந்தாகணும். அதே மாதிரி ஆணோட மைண்ட் செட் அப்படிங்கிறது சைலண்ட்டாக இருப்பாங்க. இவங்க சைலண்ட்டாக இருந்தால் தான் சரியாகும். இது ரெண்டுத்தையுமே சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி சரியாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப சுமூகமாக மாற ஆரம்பிக்கும். பெண் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஆண் ரிப்பீட் பண்ணும்போதோ இல்லை ஆண் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பெண் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும்போதோ இந்த மாதிரி வந்து இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை பேலன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணும்போது தான் அந்த இடத்துல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. இதை சரியாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய ஆட்டிடியூட் என்னவோ அவங்களுடைய பிஹேவியர் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்மூத்தாக நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே ஃபைட் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் உங்களுடைய பார்ட்னர் வந்து ஆமா போட்டுக்கிட்டே இருந்தால் அது நல்லா இருக்காது. சில நேரத்தில் ரிப்பீட் பண்ணாதான், சில நேரத்தில் கொஷின் கேட்டால் தான் நீங்கள் யார், உங்களுடைய தவறு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி தான் உங்களுடைய பார்ட்னர் உங்ககிட்ட கேட்கும்போதோ இல்லை நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட கேட்கும்போதோ அந்த இடத்துல ஒரு நல்ல கான்வர்சேஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஒருத்தர் நல்ல புரிதல் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் பிரச்சனையில் நான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட், ஒரு ஈகோ அப்படிங்கிறது வரவே கூடாது. அந்த மாதிரி எப்போ வர ஆரம்பிக்குதோ அந்த மாதிரி டைமிங்கில் தான் அந்த அழகான ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே சின்னதாக சண்டை போடுங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் எந்த சண்டையிலுமே நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ அப்படிங்கிற விஷயத்த உள்ளே கொண்டு வராதிங்க. அப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்புமே சேர்ந்து தோற்று போக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நிச்சயம் அந்த ஒரு வீடியோவில் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஒரு சண்டை வரும்போது எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கொஞ்சோண்டு ஸ்பார்க் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்டை ரொம்ப டீப்பாக பேசலாம்.